ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை சுத்திகரிப்பில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து அப்படியே பெரிதான கிருபையினால நம்மை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. உற்சாகத்தோடு ஆராதனையில் இருந்தது போல நம்ம யாவரும் அவங்க வீட்டில் நான் விசுவாசிக்கிறேன், நினைக்கிறேன், அல்லது பிலீவ் பண்ணுறேன். நீங்கள் உண்மையாக கடவுளை நோக்கி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால யாரெல்லாம் உண்மையாய் அவரை நோக்கி உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறாராம். அதனால இந்த உண்மையாய் அந்த சுத்திகரிப்பில் நீங்கள் சுத்திகரியுங்கள். ஏதோ டிவிக்கு முன்னாடியோ கம்ப்யூட்டருக்கு முன்னாடியோ ஒரு செல்ஃபோனுக்கு முன்னாடியோ உட்காந்து நம்ம அதெல்லாம் மனசில் வைக்காத நமக்குள்ளாக இன்றைக்கு ஒரு சுத்திகரிப்பு நடக்குது. கர்த்தர் நம்மளோடு இடைப்படுகிறார், பேசுகிறார், நம்ம நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்வு வரணும். அடிக்கடிக்கு சொல்லுகிற காரியத்தை நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நம்ம வீடு தேவனுடைய ஆலயமாக மாறணும். இந்த ஆலயமாய் மாறாத வரைக்கும் அது வீட்டுக்கு ஒரு தெளிவு வராது. நம்ம வீடு ஒரு ஆலயம், தேவனுடைய ஆலயத்தை போல நம்ம வீடு மாறணும். அப்போ என்ன விஷயம்னு கேட்டால், அழகாய் மத்தேயு புஸ்தகத்தில் சொல்லும் போது பரிசுத்தம் இல்லாமல் யாரும் என்ன பண்ண முடியாது, ஒருவனும் ரசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் அதுக்கப்புறம் அவருக்கு ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனே என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் படியே என்னன்னு கேட்ட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ஹோலி தான். அந்த பரிசுத்தம் இல்லைன்னா அவருடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த தேவன், சேனைகளின் கர்த்தர். ஆமாம், ஏசாயால சொல்லும் போது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அது எல்லையே இல்லை. அப்போ அந்த பரிசுத்த தெய்வத்தை நம்ம தொழுது கொள்வதுக்கோ அல்லது நம்மை சொந்த இரட்சகராய் நம்ம ஏற்றுக்கொள்வதுக்கோ நமக்குள்ளாக ஒரு பரிசுத்தம் தேவை என்பது உண்மையான ஒரு காரியம். எங்கே பரிசுத்தம் இல்லையோ அங்கே தேவனை பார்க்க முடியாது. பரிசுத்தம் இல்லாத இடத்துல பரிபூர்ணமான ஆசீர்வாதம் கிடைக்காது. பரிசுத்தம் இல்லாத இடத்துல ஆகினால்தான் அந்த யோவான் 15வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. சுத்தப்படாத எந்த திராட்சை செடியும் என்ன பண்ணாதான், மிகுந்த கனிகளை கொடுக்காதான். சுத்தம் செய்யப்படாத எந்த திராட்சை செடியும் மிகுந்த கனிகளை கொடுக்காதான். அப்போ நமக்குள்ளாக கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கைக்கே பரிசுத்தம் தான் தேவை. இந்த பரிசுத்தம் இல்லாத இடத்துல நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த வீழ்ந்த நிலையிலிருந்து எல்லா மனுஷனையும் நிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் இல்லை. எல்லா மனுஷனும் ஒரு நாள் விழுந்தான். ஆனா விழுந்தா எழுந்து நிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை தெரியுமா? விழுந்துட்டான், ஒரு மனுஷன் விழுந்துட்டான். இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில பார்த்தா சிம்சோன் விழுந்துட்டாரு, தாவீது விழுந்துட்டாரு. ஆனா அட் அ டைம் டக்குன்னு எழுந்து நின்றாங்க. தாவீது கத்துறாரு, ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டேன். ஈசுப்பினால் என்னை சுத்திகரியும், என் பாவம். அதனால 51வது சங்கீதத்துல 1-2 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரன் புலம்புறாரு பாருங்களேன். தேவனே இறங்கும், என் மீறுதல் நீங்க, என்னை சுத்திகரியும், என் அக்கிரமங்கள் நீங்க, கழுவி பாவம் மற, ஈசுப்பினால் சுத்திகரி. 7வது வசனமா, ஈசுப்பினால் சுத்திகரியும், சுத்தமாக. அங்க பாருங்க, என்ன இங்க தேவையே என்னன்னு கேட்டா, விழுந்தவன் எழுந்து நிக்க அவனுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை. விழுந்து சில நேரங்களில் 6 நாள் மாம்சத்துல வாழ்றோம், மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குடும்பத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் சில வார்த்தைகள் தவற வேண்டியதா இருக்கும், சில காரியங்கள் தவற வேண்டியதா இருக்கும். ஆனா எழுந்து நிக்கிறதுக்கு இந்த சுத்திகரிப்பு தேவை. இந்த சுத்திகரிப்பு இல்லாத இடத்துல சுத்திகரிப்பு இல்லைன்னா நம்ம குடும்பத்திலேயே நம்மகிட்டயும் சுத்திகரிப்பு இல்லைன்னா இதெல்லாம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். அப்போ எழுந்து நிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் முன்னாடி சொன்ன சிம்சோன் சொன்னா, இந்த ஒரு விசை மனம் இறங்கும், ஒரே ஒரு விசை. நான் விழுந்தது உண்மைதான், எனக்கு என் வாழ்க்கையில தவறு உண்மைதான். ஆனா ஒரு விஷயம், எனக்கு ஒன் டைம் கொடுங்க ஆண்டவரே,
கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ், ஒரே ஒரு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்துடுறேன், ஒரு சான்ஸ் கொடுங்க. அப்போ சுத்திகரிப்பு பாருங்க, எந்த நம்ம விழுந்தா எழுந்து நிக்கிறதுக்கு இந்த சுத்திகரிப்பு ரொம்ப அவசியமா இருக்கு. அதனால தான் சுத்திகரிங்கள் அப்படி சொல்லி ஆராதனையை போல சொல்றதுக்கு காரணமே அதுதான். சரி, 2 விதப்படும். நான் சொல்லியிருப்பேன் அடிக்கடிக்கு, சுத்திகரிப்பு என்பது 2 விதம். ஒன்று நம்மை நாம் சுத்திகரிப்பது, இது ஒரு போர்ஷன், இது ஒரு பங்கு. நம்மை நாம் சுத்திகரிப்பது ஒரு பங்கு, நம்மை தேவன் சுத்திகரிக்கிறது 2வது பங்கு. இது 2 ஒன்னா சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் சுத்திகரிக்க முடியும். 2 ஒன்னா சேரணும், சேர்ந்தாதான் சுத்திகரிக்க முடியும், இல்லாட்டி சுத்திகரிக்க முடியாது. ஒன்னு நாம சுத்திகரிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் எழுந்து நிக்கணும். இளையகுமாரன் முடிவு எடுத்தான், தானியல் முடிவு இருதயத்துல தீர்மானம் பண்ணினாரு, யோசேப்பு தீர்மானம் பண்ணினான், தாவீது தீர்மானம் பண்ணினாரு, சிம்சோன் தீர்மானம் பண்ணினாரு. எல்லாம் இவங்க தீர்மானம் பண்ணாங்க. சரி போதும் அப்படின்னு விட்டு எழுந்தாங்க. அப்ப முதல் நாம 6 மாசம் சுத்திகரிப்பு இருக்கு இல்ல. எஸ்தர் 2வது அதிகாரத்துல 12வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த கன்னிகை ராஜா கிட்ட போறதுக்கு, அந்த மணவாட்டி ராஜா கிட்ட போறதுக்கு, அந்த மணவாட்டிக்கு உள்ள தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா 2வது அதிகாரம் 12வது வசனம், ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்படும். 12 மாதமா ரொட்டேட் அது நடந்துனே இருக்கணும். 12 மாதம்னா 6 மாதம்னா மாசத்துக்கு ஒரு முறை சுத்திகரிப்பு இல்லை, 6 மாதமும் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு 6 மாதமும் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறாங்க. இது கொரோனா வந்தாலும் சுத்திகரித்து கொண்டு இருக்கிறாங்க, லாக்டவுன் ஆனாலும் சுத்திகரித்து கொண்டு இருக்காங்க, எல்லாம் முழு அடைப்பானாலும் சுத்திகரித்து கொண்டு இருக்காங்க. சுத்திகரித்துக்குன்னே இருக்கணும் 6 மாசம் 12 மாசம். அப்பதான் ராஜா அந்த ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளாக பிரவேசிக்கிறதுக்கு அப்பதான் உனக்கு தகுதியே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்னை நான் சுத்திகரிப்பது, என்ன நான் சுத்திப்பேன். 2வது இது அடுத்த கடவுளுடைய போர்ஷன். இது அடுத்து 1 யோவான் 1வது அதிகாரத்துல நீங்க 7வது வசனத்துல நீங்க கீழ்ப்பகுதியை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை என்ன பண்ணுமா, சுத்திகரிக்கும். இது கடவுளுடைய பங்கு. ஒன்னு என் பங்கு. 2வது கடவுளுடைய பங்கு. ஆகினால்தான் இப்ப கடவுள்கிட்ட தாவீது கேட்கிறாரு பாருங்க, ஆண்டவரே 7வது வசனத்துல 51வது சங்கீதம் 7வது வசனத்துல இப்ப வாசித்தீங்கல்ல, வாசிங்க பாருங்களா. 51:7 நீர் என்னை சுத்திகரியும். நீர் அங்க போட்டாரு பாருங்க, நீங்க என்ன சுத்திகரிங்க. 1 நான், 2வது நீங்க. 1 நம்ம சரிப்படுத்திக்கணும், 2வது கர்த்தர் நம்மை சரிப்படுத்துவார். யார பண்ணுவார் தெரியுங்களா? யாருக்கு இந்த சுத்திகரிப்பு? இந்த சுத்திகரிப்பு பண்றவங்க யார் தெரியுங்களா? ஒண்ணு தெரியுங்களா? 1 எல்லாமே சுத்திகரிப்பெல்லாம் பண்ண மாட்டான். எல்லாரும் சுத்திகரிப்பு நினைச்சு பாருங்க. எல்லா கிறிஸ்தவனும் சுத்திகரிக்கிறாங்களா? இன்னைக்கு மதியம் ஒன்று கேட்டாரு, நீங்க என்ன கிறிஸ்டின்? உங்களை பார்த்தா கிறிஸ்டின் மாதிரி கேக்குது, என்ன கிறிஸ்டின்? நீங்க ஆர்சி கிறிஸ்டினா பெந்தேகோஸ்தே கிறிஸ்டினா அப்படின்னாரு. தெரியலப்பா அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு பெந்தேகோஸ்தே கிறிஸ்துவெல்லாம் பரிசுத்தமா வாழ கூட வரும். வாழ்க்கை ஆர்சி கிறிஸ்டின் எப்படி வேணா வாழலாம், மற்றவங்க எவ்வளோ வரலாம். பெந்தேகோஸ்தே இவன் இங்க நான் பார்த்தான்னு தெரியல, ரோட்ல கேட்கறான். ஒருவேளை நான் கோவப்பட்டு எகிரி நிற்கும் போது பார்த்தானா, இல்ல வரிஞ்சு கட்டி சண்டைக்கு போகும்போது பார்த்தானா, என்னத்தை பார்த்தா எப்படி பார்த்தான்னு தெரியல. நான் சொன்னேன் தெரியல, இல்ல நான் கிறிஸ்தவனா இருக்க விரும்புறேன், கிறிஸ்தவனா இருக்கிறதுக்காக என்னன்னு விரும்புறேன். அப்போ யாரை ஆண்டவர் எல்லாரையும் ஆண்டவர் கிட்ட போக முடியாது, எல்லாரும் சுத்திகரிச்சுக்க முடியாது, எல்லாரும் சுத்திகரிக்க முடியாது. யார் சுத்திகரிப்பான்னு கேட்டா, 1 இப்ப பாருங்க, இப்ப யாருன்னு அந்த சுத்திகரிப்புக்குள்ள யார் வருவான்னு தெரியும். 1 தேவனை நேசிக்கிற ஆளு சுத்திகரிப்பான். கடவுளை நம்ம நேசிக்கணும்னா, தெய்வத்தை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன், நான் தெய்வத்தை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னை நான் சுத்திகரித்துக் கொள்வேன். 2வது பங்கு இது ரொம்ப முக்கியமானது. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சுத்தப்படுத்துவார். விழுந்து தான் கிடக்கலாம். நினைச்சு பாருங்க, எத்தனையோ பரிசுத்தவான்கள் விழுந்தான். தாவீதும் தப்பு செஞ்சாரு, சவுலும் தப்பு செஞ்சாரு.
சவுல் எங்கேயோ போயிட்டாரு, ஆனா தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறிட்டாரு. நினைச்சு பாருங்க. ஒண்ணு நான் சொன்னேன், ஒண்ணு நாம நம்மை சுத்திகரிக்கணும். தேவன் அடுத்த பங்கு தேவன் நம்மை சுத்திகரிப்பாரு. ஒரு பங்கு என்னை நான் சுத்திகரிச்சு நான் சரிப்படுத்திக்கணும். ரெண்டாவது தேவன் என்னை சரிப்படுத்துவாரு. ஒண்ணு தேவனை நான் நேசிக்கிறவனா இருந்தா நான் சுத்திகரிச்சுக்குவேன். ரெண்டாவது தேவன் என்னை நேசிக்கிறவனா இருந்தா என் மேல ரத்தத்தை ஊத்தி என்னை கழுவுவார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த சுத்திகரிப்பு அவசியமானது. மெசேஜுக்குள்ள போய் ஏதாவது பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த என்னமோ தெரியல, ஆவியானவர் வேற மாதிரி வேற மெசேஜ் மாத்துறாரா என்னன்னு தெரியல, வேற மாதிரி பண்றாரா என்னன்னு தெரியல. அப்போ பாருங்க, நம்மளுக்கு சுத்திகரிப்பு அவசியம், ஒவ்வொரு நாளும் அவசியம். இப்போ எப்படி பாஸ்டர் நாங்கெல்லாம் சுத்திகரிச்சிட்டோம். உத்தம சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் என்ன பண்ணுவான்? உத்தம சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன், இவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உத்தமமா நடக்கணும், சன்மார்க்கமா இருக்கணும். என் பொருள் தான், மற்றவன் பொருள் எனக்கு வேண்டாம். நான் உழைச்சி கஷ்டப்பட்டு ஆமா ஒருத்தன் இப்படி நான் போகும்போது காரில் ஒருத்தன் இப்படி எழுதியிருந்தார், உண்மையான ருசி எது தெரியுமா அப்படி, உண்மையான பலமும் ருசியும் எந்த ஆகாரத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி கீழே போட்டான். உழைத்து சம்பாதிக்கிறதுலயே உண்டு அப்படின்னு சொல்லலாம். இது கொஞ்சம் ஆச்சரியமா கார்ல எழுதி வச்சுக்க, அவனுடைய பொன்மொழி போலகுது, அது அவனுடைய பொன்மொழி. அவன் எழுத உண்மையான ருசியும் உண்மையான பலமும் எந்த ஆகாரத்துல உண்டு அப்படின்னு சொல்லி, உழைத்து சம்பாதிக்கிற அந்த ஆகாரத்துல உண்டு அப்படின்னு சொல்லி கீழே அவனே அவனு சொல்லிட்டான். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நமக்குள்ளாக ஆமாம் அந்த சுத்திகரிப்பு உண்மை அந்த 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 யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, உத்தம சன்மார்க்க தேவனுக்கு பயந்தவன். இவனுக்கு கொடுக்கிற சர்டிபிகேட்டை ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட். ஆமா, வாசிங்க 1வது வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன். ஒண்ணு அவனுக்கு கொடுக்கிற சர்டிபிகேட் ஆண்டவர் கொடுக்கிறார், உத்தமனா நீ. ரெண்டாவது சன்மார்க்கனும். மூணாவது தேவனுக்கு பயந்த. இந்த 3 குவாலிட்டியும் இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணுவான்னு கேட்டா, தான் புருஷனு தான் மனைவிய, ரட்சிக்கப்படாத மனைவியா இருந்தா மனைவிய, ரட்சிக்கப்படாத கணவனா இருந்தா கணவனை, பிள்ளைகளை, இவங்களை எல்லாரையும் சேர்த்து 5வது வசனம் சொல்லுது, அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின் படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இதுதான் ஒரு நல்ல கிறிஸ்தவம் பண்ற வேலை. இதுதான் நம்ம பண்ணிருக்கிறோமா? ஆண்டவர் என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். என் பிள்ளை என்னைக்காவது சுத்திகரிங்க ஆண்டவர், அவன் மனம் திரும்பிட்டான் ஆண்டவர், அவனுக்கு அவனை நான் பரலோகத்துக்கு போவது போல அவனும் பரலோகத்துக்கு. அவன் நம்ம மாத்திரம் சுத்திகரிச்ச நாம மாத்திரம் பரலோகத்துக்கு போயிட்டு பொண்டாட்டி நரகத்துக்கு போனா என்ன ஆகுது? புருஷன் நரகத்துக்கு போனா என்ன ஆகுது? புருஷன் நரகத்துக்கு போனா என்ன ஆகுது? பிள்ளை நரகத்துக்கு போனா என்ன ஆகுது? பெற்றோர் நரகத்துக்கு போனா, அம்மா அப்பா நரகத்துக்கு போனா என்ன வருது? இன்னைக்கு ஆரம்பிச்சிடணும் உனக்கு சுத்திகரிப்பு. ஆண்டவரே, எங்க அப்பா குடிக்கிறாரு, குடி என்பது களியாட்டம். ஆமா, குடி வெறி. யாருக்கு கண்ணீர், யாருக்கு வேதனை, யாருக்கு குழப்பம், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு சண்டை, யாருக்கு குழப்பம். ஆண்டா ஆமா கலப்புள்ள என்னது 23வது நீதிமொழிகள், நீங்க வீட்டுல போய் வாசித்து பார்த்துக்கங்க. அந்த பக்கம் இருக்கு 23வது நீதிமொழிகள். யாருக்கு கலப்புள்ள சாராயத்தை எவன் குடிக்கிறான்னு அவனுக்கெல்லாம். அப்போ எங்க அப்பா சாராயத்தை குடிக்கிறாரு, மனம் திரும்ப செய்யுங்க, அவருடைய பாவத்தை மன்னிங்க. ஒருவேளை இன்னைக்கு செத்துட்டாருன்னா நரகத்துக்கு போயிடுவாரு. எங்க அம்மா இப்படியா தேவையில்லாத காரியத்துல ஈடுபடுறாங்க, எங்க அம்மா ரட்சிக்கப்படட்டும். என் புருஷன் இன்னும் இல்லாண்டவரை இன்னும் மனம் திரும்பல, என் புருஷன் ரட்சிக்கப்படட்டும், என் மனைவி ரட்சிக்கப்படட்டும். இன்னும் அவ பாட்டுக்கு சாப்பிட்றா, தூங்குறா, எல்லாம் பண்றா, கர்த்தரை தேடுறதுக்கு நேரம் கிடைக்கல, டிவியும் அதையும் இதையும் பாட்டுன்னு கிறிஸ்துவ வாழ்க்கையே வாழல, ரட்சிக்கப்படட்டும். என் பிள்ளைங்க ஊதாதியா இருக்கிறாங்க, ஏலியின் பிள்ளைகள் போல என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. நான் தான் ஏலியை போல இருக்கிறேன், என் பிள்ளைங்க ஏலியின் பிள்ளைகளை போல இருக்காங்க. கேட்டிருக்கமா இன்னைக்காவது? ஒரு உத்தம சன்மார்க்க தேவனுக்கு பயந்தவன் தானும் சுத்திகரிப்பான், தான் குடும்பத்தையும் சுத்திகரிப்பான். நோவா பாருங்க, தானும் தான் பிள்ளைங்களும் நோவா பேழைக்குள்ள போனாங்க. நினைச்சு பாருங்க,
நோவா தான் அந்த காலத்துல ஆமா உத்தமமா இருந்தான். நோவா மதம் தான். நோவா நிமித்தம் தான் ஆண்டவர் எல்லாம் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தாரு. சேம் காம் யாபத்து என்பது அவங்க எங்கன்னா எதெல்லாம் செஞ்சாங்களான்னு பார்த்தா தெரியல, சும்மா. அதுக்கப்புறம் ஆமா சரித்திரம் சொல்றது கூட ஹெல்ப் பண்ணாங்க. ஆணி எடுத்து கொடுத்தாங்க, கட்டை எடுத்து கொடுத்தாங்க, தண்ணி எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லி கூட சொல்றது சும்மா. நீயும் தேவனுடைய சமூகத்துக்கு வரணும், உன்னுடைய குடும்பத்தார், நானும் என் வீட்டாரம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி யோசுவா புஸ்தகத்தில் யோசுவா கடைசியில சொல்றார், நானும் என் வீட்டாரம் என்றால் நானும் என் வீடும் சேர்ந்து வரணும் ஆண்டவரே. இதுதாங்க உண்மையான சுத்திகரிப்பு. இதுதான் உண்மையான சுத்திகரிப்பு. நான் சுத்திகரிக்க போறேன், நீ வந்தாவா வராட்டி போ அப்படின்லாம் இல்லை. நீ வீட்டில் வந்து பார்த்தா பாரு, பார்க்க கட்டி போ அப்படின்னு சொல்றதெல்லாம் இல்லை. ஆமா, அவங்களை எந்த அளவுக்கு ஆமா ஃப்ரெஷ் பிடிச்சி தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தள்ளி அவங்க எப்படியாவது இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளணும். சுத்திகரிப்பு அதுதான். இதெல்லாம் தேவனுடைய அவயங்களா மாறணும். ஆமா, நம்முடைய கண்ணு, நம்முடைய சரீரம், நம்ம சரீரம் உச்சந்தலையிலிருந்து உள்ள ஒருத்தன் சொல்றான், என் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 6ஆவது வசனமா பாருங்க. ஆமா, அதுல சுகமே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஒரு மனுஷன் சொல்றாரு. வாசிங்க பார்க்கலாம். சுகமே இல்லை. அப்ப என்ன விஷயம்னா முழுசும் போச்சு. தேவனுடைய அக்னி வந்து தொட்ட உடனே அவன் சொல்றான், கத்த ஆரம்பிக்கிறாரு, ஐயோ அதமானேன். இருக்கா? ஐயோ அதமானேன் கத்தது இருக்குதா? ஏன்னா அவ்வளோ அதமானேன். ஐயோ வந்து ஒரு நெருப்பு தொட்ட உடனே அதமாயிட்டான். அப்ப அவயங்கள், இதெல்லாம் அவயங்கள் ஒவ்வொன்றும் இதெல்லாம் எப்படி தீட்டாக தான் செய்யும். இதெல்லாம் தேவனுக்குரியது. ஆண்டவர் தேவனுக்குரிய ஒரு காரியங்கள். இதெல்லாம் கர்த்தர் நமக்காக. ஆமா, நீங்க 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 12ஆவது அதிகாரத்துல 23, 24 வசனங்களை வாசித்து பாருங்க. 23, 24 12ஆவது அதிகாரம் 23ஆவது வசனம் 24ஆவது வசனம். மேலும் அதிக கனத்தை கொடுக்கிறோம், நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். நம்மில் லட்சணம் உள்ளவர்களுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை. சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படி தேவன் கனத்தில் குறைந்துள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து. அவயங்களை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. இது அவயங்களை குறித்து பேசினே இருக்கும்போது இப்ப நீங்க 2 கொரிந்தியர் 12ஆவது அதிகாரத்தோட வாசித்து பாத்தீங்கன்னா 27ஆவது வசனம் சொல்லுது. 27ஆவது வசனம் இல்ல 1 கொரிந்தியர் அதே வசனத்தை அதே 27 வாசிங்க பார்த்தா 1 கொரிந்தியர். அவர் சொல்லும் போது இப்படி சொல்றாரு, நீங்களே கிறிஸ்துவின் சரீரம். நான் இப்படி எடுத்தேன், கிறிஸ்துவின் சரீரமா இருக்கா இது? இயேசுடைய முடி இப்படிதான் இருக்குமா? இப்ப முடியெல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? அந்த நாள்ல ஒரு கதை நடந்துச்சு. அந்த நாள்ல வயசானவங்க என்ன பண்ணுவா, கருப்பு டை அடிச்சுக்குவாங்க. கருப்பு எதனாலே அடைகிறாங்க. இப்போ இருக்கிற ஒரு பிசாசு கூட்டம் இப்போ வந்துக்குது. புள்ளிங்க கூட்டம், பிசாசு புள்ளிங்க. இந்த புள்ளிங்க கூட்டம் இப்போ வந்துக்குது. இவன் என்ன பண்றான், கருப்பு முடியெல்லாம் வெள்ளை முடி அடிச்சுக்கிறான். கருப்பெல்லாம் வெள்ளையா ஆயிக்கிறான். இப்போ பாருங்க, இதுல ஒரு பரிசுத்தம் வளர்த்துக்கிறான். இவ்வளோ தூரம் வளர்த்துக்கிறான். என்னத்துக்கு இவ்வளவு தூரம் வளர்க்குறான்னு தெரியல. ஆம்பளை வசனம் சொல்றது, ஆம்பளை மயிரை வளர்க்கக்கூடாது. ஆம்பளை தலைமுடியை வளர்க்கக்கூடாது. பொம்பளை தலைமுடியை வெட்டக்கூடாது. இவ சுடு 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 சுடு. இது தேவனுடைய அவயமா? இது தேவனுடைய சரீரமா? கண்ணு மயிரை சொரிஞ்சுக்கிறது, ஆமா தலை மயிரை எடுத்துக்கிறது, புருவத்தை சொரிஞ்சுக்கிடுது. இதெல்லாம் இதுல ஸ்டார்ட் ஆகுது. பாவம் எதுல ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன். பாவம் ஸ்டார்ட் ஆகுது இங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிடுது. இவ போட்டு அதையும் இதையும் போட்டு ஆமா தலையை அங்க இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிச்சா பாருங்க. அடுத்தது நெத்தி. உட்காந்து யோசித்தேன், இன்னைக்கு உட்காந்து யோசித்து சுத்திகரிப்புக்காக என்ன ஒரு வார்த்தை எடுக்கலாமான்னு யோசித்தேன். நெத்தி. இந்த நெத்தியில அவருடைய கோபம் தெரிஞ்சிடும். நெத்தியில அவருடைய எரிச்சல் தெரியும். இந்த நெத்தி எத்தனை வடிவு பண்ணுது தெரியுங்களா? எத்தனை சுருக்கம் சுருங்குது பாருங்க. கோபம் வந்துச்சுன்னா ஒண்ணு, முறைச்சு பார்த்தா ஒண்ணு, இருச்சா ஒண்ணு, அவன் பார்க்குற ஸ்டைல் ஒண்ணு, அந்த சுருங்கு அந்த நெத்தி இங்க ஆரம்பிச்சிச்சு. இதுல தெரிஞ்சிடும் நம்மளுடைய இது என்னன்னு தெரிஞ்சிடும். சொல்லுவாங்கல்ல. அடுத்து கண்ணு போடுற பாட்டு ஆட்டேங்கப்பா. இந்த கண்ணு போடுற ஸ்டைல் இருக்குது பாருங்க. மறுட்டி பார்த்து ஒரு வசனம் இருக்கு. 3ஆவது ஏசாயா 3ஆவது அதிகாரத்துல இருக்கா?
அப்படி ஒரு வசனம் இருக்கா? பின்னும் கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்தின் அகதியாய் இருந்து கழுத்தை நெரித்து. இது மயிறு, நீங்க பாருங்க, மயிருக்கெல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. கண்களால் மரட்டி இதெல்லாம் தலைமுடியை மொட்டை அடிப்பார் ஆண்டவர். இதெல்லாம் கொட்டும், அதுவே கொட்டிடும், அதுவே ரிமூவ் ஆயிடும். இதுக்கு நீ போடுற ஆயில் எல்லாம் வளரும்னு சொல்லி போடுவேன், ஆனா அது ரிமூவ் ஆகும் ஒரு நாளைக்கு. பார்த்துக்கோ. அது சொல்றேங்க, கண்களால் மறுட்டி பார்த்து என்னென்ன ஸ்டைல அந்த கண்ணை மாத்திரம் அத்தனை ஸ்டைலையும் மாத்துவா. இந்த கண்ணில் பார்க்கறது தான் அந்த பார்வையிலே தெரியும் இவன் என்ன கோபமா இருக்கிறானா இல்லை என்ன இதாக இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், அந்த கண்ணிலே தெரியும். முறைக்கிற முறை, பார்க்குற பார்வை, இதெல்லாம் கண்ணிலே தெரிஞ்சிடும். சுத்திகரிப்பு எங்க வருது பாருங்க. யோபு சொல்றாரு, என் கண்ணோட நான் என்ன பண்ணேன், உடன்படிக்கை பண்ணினேன். 31வது அதிகாரத்துல சொல்லுது, உடன்படிக்கை பண்ணினேன். கண்ணோட உடன்படிக்கை பண்ண கண்ணா இது? உடன்படிக்கை பண்ண கண்ல இந்த 40 நாள் 100 நாள் லாக்டவுன்ல என்னென்ன ஆட்டம் ஆடன கண்ணு எது அதெல்லாம் பார்த்துச்சு. கொஞ்சம் பாருங்களேன். அநியாயத்துக்கு கையில வந்துச்சு படம், அநியாயத்துக்கு கையில வந்துடுச்சு. கண்ணு சுத்திகரிங்க, கண்ணு சுத்திகரிங்க. கேட்ட வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை, மோசஸ் ராஜசேகர் அவருடைய பிரதர், அவங்க ஃப்ளைட்டை விட்டு கீழே இறங்கினாங்களாம் ஒரு முறை. அவங்களுடைய பாட்டில் சொன்னாங்க, ஏய் மேலே பாடுறா அப்படின்னாரு ஆண்டவர். மேலே பார்த்த உடனே, என்ன ஆண்டவர், ஃப்ளைட்டு பறக்குது, இதுதான் கடைசியா நீ ஃப்ளைட்டை பார்க்க போற, இதுக்கப்புறம் பார்க்க மாட்டேன்ட்டாராம். கடைசியா அதுதான் ஃப்ளைட்டை பார்க்க போற, நீ பார்த்துக்கோ. அதுதான் மறுநாள் கண்ணு அமைஞ்சு போச்சு. நமக்கு அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இந்த வசனத்தை பார்க்க முடியல. கிறிஸ்தவனா இது வெக்கக்கேடு ஆண்டவர் காரி முகத்துல துப்புவார். இன்னைக்கு பைபிளை திருப்பி பார்த்தியாண்டு ஆண்டவர் வந்து கேட்டார் வச்சுக்க, எத்தனை வசனம் நீ படிச்ச, எத்தனை வசனம்டா படிச்ச, எத்தனை அதிகாரம் தான் இன்னைக்கு படிச்ச, சும்மா தான்டா இந்த என்னடா படிச்ச. இன்னைக்கு ஆண்டவர் வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி கேட்டார்னா நம்ம மூஞ்சில எல்லாம் விளக்கெண்ண வடியும். கிறிஸ்தவ மூஞ்சில இந்த கண் அதுக்கு தாங்க கொடுத்தது. திருப்பி ரிமோட்டு அது கத்தும், என்னை விட்டுறான் போதும், எனக்கு சோர்வாகுதுடா, நீ தான் சோர்ந்து போன, நான் சோர்ந்து போன, என்னை விட்டுறா அப்படின்னும் ரிமோட்டு கத்தும். அந்த செல்லு அப்படியே இழுத்து அதை பண்ணி இதை பண்ணி டக்குன்னு மாத்தி அந்த செல்லு கத்தும், ஐயோ என்னை இப்படி துன்புறுத்தியே அப்படின்னு. பைபிள் ஒரு நாளும் விட, அப்பா என்னை நிம்மதியா விட்டுருக்கிற, சந்தோஷம் தான் இருக்கும். பைபிள் படிச்சுமா நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நைட்டு நம்மளுடைய ஜீவன் படிச்சுன்னா நினைச்சு பாருங்களேன். நினைச்சு பாருங்க, படுக்கையில அப்படியே போயிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை பார்க்காம. நினைச்சு பாருங்களேன், எங்க போவோம், எங்க சார் போவோம்? நினைச்சு பாருங்க கொஞ்சம். பைபிளை படிக்காம ஆண்டவர் நேத்துக்காம சனிக்காம சுத்திகரிப்புக்கு நீ என்ன பண்ண? ஒரு பைபிள் வசனத்தை கூட உன்னால படிக்க முடியல, நீ எல்லாம் ஜென்ம மாட்ட ஆண்டவர் கேட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? போய் நினைச்சு பாருங்க. கிறிஸ்தவனா இருக்கிறோம், பேரை மாத்தி இருக்கிறோம், ஞானஸ்தானம் இருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் சொல்றோம். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன் அவன் கேட்டான், எந்த கிறிஸ்தவன் நீ? வெந்த கோச கிறிஸ்தவனா, ஆர்சி கிறிஸ்தவனா கேட்கிறேன். நான் என் மூஞ்சில ஒன்று சொன்னேன், எப்பா நான் கிறிஸ்தவன்பா, என்னை விட்டுருப்பா, எந்த கிறிஸ்தவெல்லாம் தெரியல, நான் வெந்த கோச கிறிஸ்தவனா ஆயின்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். மாறின்னு இருக்கிறேன், எந்த கோச கிறிஸ்தவனா மாறின்னு இருக்கிறேன். இந்த கண்ணில் முறைக்கிறதோ, இந்த கண்ணில் ஆமா மற்ற அருவருப்பான காட்சிகளை பார்க்கிறதோ, இந்த கண்ணில் ஆமா மற்றவங்களை மயக்கிறதோ, இந்த கண்ணில் ஆமா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை இதை ஒரு சுத்திகரிப்பு. அடுத்தது அது எவ்வளவு ஊத்துனாலும் அடங்காது. இந்த இதுல எவ்வளவு ஊத்துனாலும் அடங்காது. பேசினே கேட்டுனே இருக்கும். அருவருப்பான வார்த்தைகளும், அசிங்கமான வார்த்தைகளும், நல்ல வார்த்தைகளும், கெட்ட வார்த்தைகளும், அந்த வார்த்தைகளும் இந்த வார்த்தைகளும் ரொப்பினே இருக்கும். இது மற்றவங்க பேசுறதையும் கேட்கும் காது கொடுத்து. எங்க வீட்டுல நாய் வளர்க்குறோம். அந்த நாய் என்ன பண்ணும், திடீர்னு மேல இந்த சட்டை அந்த செருப்பு சத்தத்தை கேட்டா அப்படின்னும் போது அந்த காது மாத்திரம் அப்படி போயிட்டு அப்படி நிற்கும். அது தொங்கிடும். அது வரைக்கும் காது அப்படிதான் இருக்கும் அந்த நாய்க்கு. அந்த செருப்பு போடுற சத்தமோ கேட்டை திறக்கிற சத்தமோ கேட்டா அங்கிருந்து பார்க்கும்போது அந்த நாய் காது ஒண்டி அப்படி ஆடும். டக்குன்னு அந்த காது மாத்திரம் ஆடும். எங்கேயோ யாரை பத்தியோ பேசும்போது அப்படியே இங்க லிசன் எல்லாம் இங்க போகுது, இங்க ரிசர்வ் பண்றோம். நம்ம பேச்சு பார்வையெல்லாம் இங்கதான் இருக்கும். ஆனா காது ஒண்டி அங்க இருக்கும். கேட்டா பாம்பு காதுன்னு. பாம்பு காத்தாது, பேய் காது. மற்றவங்களுடைய குடும்பத்தை பத்தி கேட்கிற காது என்னது? ஐயோ எனக்கு தேவையில்லை,
எனக்கு தேவை, விட்டுருங்க. அவங்க கதைலாம் எனக்கு தேவையில்லை, என் கதையை பெருசாகுது, என் படத்தையும் போட்டால் 100 நாள் ஓடும், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி போயிருக்கணும். ஆனால் மற்றவங்க கதையை அது கேட்டுனே இருக்கு, ஊத்தினே இருக்கு, ரொம்பினே இருக்கும் காது. சுத்திகரிப்பு இல்லை. கேட்டால் தேவனுடைய அவயம் அப்படின்னு சொல்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளை, என்ன போய் அப்படி சொல்லிட்டீங்களே, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்றோம். அடுத்தது என்னது? அவயம்தான். சரீரத்துல இருந்து அப்படியே வாங்க, வாய் இந்த வாயா இது வாயா? எத்தனை பேர் எங்கெங்க பேசியிருக்கிறோம், யாரெல்லாம் குடிச்சு பேசியிருக்கிறோம். ஒரு ஆள் கிடைச்சிட்டானா அவனை பிரிச்சு மேய்ஞ்சிடுவோமே, வச்சு செய்வோமே. அவன் தலைமுறைக்கு கூப்பிடுவோமே. அவனை பத்தி ஐயோ அவங்கள பத்தி சொல்ற ஆளு உன்னை பத்தி உனக்கு தெரியலையே, அவங்கள பத்தி நல்லா தெரியுற ஆளு உன்னை பத்தி உனக்கு தெரியல பத்தியா? வாய் பேசும் பாருங்க, அப்படியே கூட ரிப்பீட் அடிச்சுனே இருக்கும், கூட பேசினே இருக்கும், அப்படியே மறுமொழி கொடுத்துனே இருக்கும். ஆகாமே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவரே மன்னிச்சுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உடனே ஒரு மன்னிப்பு கிடைச்சிருக்கும். உடனே சொன்ன நீர் கொடுத்த மனைவி அப்படின்னு சொன்னா, ஏவாள் அப்படின்னு சொன்னா நீர் ஆமா உண்டாக்கின சர்ப்பம் அப்படின்னு சொல்லிச்சு. பதில் ஒன்று நடந்துனே இருக்கும். சுத்திகரிப்பு. முகம், இந்த முகத்துல நம்ம எத்தனை முக நாடி வேறுபட்டுச்சு பாருங்க. அடுத்தது டோட்டலா எடுங்க முகம். இந்த முக நாடி வேறுபடும். சில நேரங்களில் கோபமும் எரிச்சல வந்தா எடுத்து டக்குன்னு வைப்போம். பார்க்கிற பார்வையும் நம்மளுடைய முகத்துல கொடுக்குறாங்க எக்ஸ்பிளைனும். ஆமா, மற்றவங்களை பார்க்கும் போது கிறிஸ்துவ மாதிரியே தெரியாது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த முகத்துல வருகிறதான அந்த பொலிவு, வருகிறதான அந்த எக்ஸ்பிளைன் இருக்குது பாருங்க. அப்படி பார்த்த உடனே தெரிஞ்சுக்க, அதாவது பேய் பிடிச்சி ஆடுற மாதிரி இருக்கும். அது கழுத்தை நிறுத்தி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. ஆமா, எங்க கழுத்துல எதெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போடுவோம். மணி போடுவோம், கயிறு போடுவோம், கயிறை பின்னி போடுவோம். ஆமா, தொங்க விடுவோம், பெருசா தொங்க விடுவோம், செயின் இருந்தா தொங்க விட்டுருவோம். ஒண்ணுமே இல்லை, கில்ட்டு பிடிச்சி அதை போடுவோம். கழுத்தை என்ன சொல்றது? கழுத்து எத்தனை திரும்ப தெரியுங்களா? திரும்ப அது டக்குன்னு திரும்ப எங்க வேணாலும் அது ஆக்ஷன் இங்க கொடுத்துரும். அது வயிறு, நாவு, ருசி உள்ள ஆகாத்த மாத்திரம் இது பண்றது இல்ல, தேவையில்ல அது கெட்ட வார்த்தையும் பேசும். அடுத்து வயிறு இருக்கு. இந்த வயிறு இருக்கு, ஆமா, வயிற்றுக்கு போஜனுக்கு வயிற்றா தெரியாது. கை, கால், நம்ம கை பண்ண தெரியும், கால் பண்ணது தெரியும். சுத்திகரிப்பு இருக்கா பாருங்க. இன்னைக்கு அவருடைய அதுதான் அந்த 27வது வசனம், 12வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 27வது வசனம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாகியும் அவர் சொல்லும்போது நீதான் கிறிஸ்துவின் சரீரம். நான் இந்த பார்ட்டை கொண்டு வரல. இந்த பார்ட்டு சும்மா அப்படி ஓரமாக சிந்திச்சேன். மத்தியானம் அந்த தியானம் பண்ணதை உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். மத்தியானம் தியானம் பண்ணதை உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் கொண்டு வந்த பாட்டு வேற ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்தேன். அது சொல்கிறேன், நீங்களே கிறிஸ்துவின் சரீரம். அது என்ன சொல்லுது? அவயவங்கள், நம்மளே தனித்தனி அவயவங்கள். கிறிஸ்துவுடைய கண் இது, என் கண் இல்லை. இது என் கண் இல்லை, இது என் வாய் இல்லை. இப்போ கிறிஸ்துவின் வாய். இது என்னுடைய நெத்தி இல்லை, இது என்னுடைய கழுத்து அல்ல, இது என்னுடைய நாவல்ல. சொல்ல முடியுமா? அப்படி நடந்துச்சுன்னா, இயேசுடைய சரீரமா உன் சரீரம் மாறிடுச்சுன்னா சுத்திகரிப்பு தேவையில்லை. அப்படி இயேசுவின் சரீரமா நம்முடைய சரீரம் மாற வேண்டும் என்று சொன்னா அதுக்கு நம்ம சுத்திகரிப்பு தேவை. நம்ம சுத்திகரிச்சாதான் இயேசுவின் சரீரத்தை போல நம்மளால மாற முடியல, மாற முடியாது. இதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். ரொம்ப முக்கியம், சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். இந்த சுத்திகரிப்பு கலந்து கொள்ளுங்க, இந்த சுத்திகரிப்பு பண்ணுங்க. இந்த சுத்திகரிப்பு சனிக்கிழமை எங்க சுத்த தேவையில்ல, ஒரு இடத்துல உட்காருங்க. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, தம்பி கொடுக்கும்போது சொன்னேன், தம்பி நான் வர முடியாது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வேணா வந்து போறேன், சனிக்கிழமை வர முடியாது. இது கர்த்தருக்குரிய தான். வேலை செய்யறேன்னு சொன்னாங்க, வேலை செய்யறது கூட வேணாம், எனக்கு வேலை ஒன்று செய்ய தேவை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வேலை செய்யணும், நான் வந்து பார்க்கணும் கொள்ளணும், இது வரைக்கும் கெட்டதுலாம் போதும். நான் சபையில் கொண்டு நேரம் உட்காரேன், கடவுள் கட்டி கொடுப்பாரு. அவர் சர்ச்சு தானே, அவருடைய சபை தானே, என் சபை இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை சொந்தம் இல்லை, அவருக்கு தான் அது.
நம்ம எனக்கல்ல கர்த்தாவே, ஒருத்தர் சொல்றான் நெகமையால, எனக்கல்ல கர்த்தாவே, எனக்கல்ல கர்த்தாவே, உமக்கே அப்படின்ற. உமக்கு தான், நீங்க தான் சர்ச்சை கட்டிக்கிறீங்க. நம்ம உட்கார்ந்து ஜெபமான அவர் கட்டி கொடுத்துருவாரு. இல்ல, இன்றைக்கு நம்மை சுத்திகரிப்பு அவசியமா இருக்கிறது. கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 17வது வசனம் சொல்லும் போது நான் முடிக்கிறேன். 17வது வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இப்போ நம்ம இப்போ ஃபைட் பண்ண ஆரம்பிக்கணும். இல்ல, கண்ணு சொல்லும், மூளை சொல்லும், சிந்தை சொல்லும், பாரு, இல்ல, சன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை பார்க்க மாட்டேன். நான் கர்த்தருக்குரியவன், அர்ப்பணிக்கப்பட்டவன், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, நான் பார்க்க மாட்டேன். பேசு, தேவனை பத்தி பேசுமே தவிர மத்தத்தை பத்தி பேசாது. ஆமா, ஏன் என்னுடைய நெற்றி அது தெய்வத்தை முத்திரை போட்டிருக்கணும், இது பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லி எழுதி இருக்கணும். என் சரீரம் தெய்வத்தை காட்டணும். அப்படின்னும் போது நான் முன்னாடி சொன்ன ரெண்டு போர்ஷன் இருக்கு சுத்திகரிப்புல. 2 போர்ஷன். 1, நான் என்னை சரிப்படுத்திக்கிறது. 2வது, தேவன் என்னை சரிப்படுத்துறது. யார் சுத்திகரிக்கப்படுவான்? தேவனை நேசிக்கிறவன் சுத்திகரிச்சுக்குவான். தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை தேவன் சுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு நம்ம பார்க்கலாமா? எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு கொஞ்ச நேரம், ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும், இந்த மாசம் முழுவதும், அல்லது இந்த நாள் முழுவதும், இந்த நான் வாழ்நாட்கள் முழுவதும், கர்த்தாவே, என் கண்ணு அது இஷ்டத்துக்கு போச்சு, என் வாய் அது இஷ்டத்துக்கு போச்சு, என் முகம், என்னுடைய சரீரம், என்னுடைய எல்லா அவயங்கள் எல்லாம் அது இஷ்டத்துக்கு அது செஞ்சிச்சு ஆண்டவரே. இல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஒவ்வொன்றையும் உம்முடைய சரீரமாய், உம்முடைய அவயங்களாய் நான் மாற்றுகிறேன். சொல்லலாமா? சொல்லி கொஞ்சம் சுத்திகரிங்க பார்க்கலாம். ஒரு 2 minutes டைம் தரேன். ஒரு 2 நிமிஷம் டைம் உங்களுக்கு. 2 நிமிஷம் டைம். ஆமா, நீங்க என்ன பேச போறீங்க, அப்பா கிட்ட என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியாது. எதை பத்தி பேச போறீங்க தெரியாது. ஒருவேளை கண்ணு தப்பு செஞ்சிருக்கலாம், ஒருவேளை தலைமுடி தப்பு செஞ்சிருக்கலாம், ஒருவேளை கண் புருவங்கள் உனக்கு தப்பு செஞ்சிருக்கலாம், நெத்தி தப்பு செஞ்சிருக்கலாம், ஒருவேளை உனக்குள்ளாக உன்னுடைய வாய் நாவு தப்பு செஞ்சிருக்கலாம், உன்னுடைய முகம் தப்பு செஞ்சிருக்கலாம், உன்னுடைய செவி தப்பு செஞ்சிருக்கலாம், உன்னுடைய கழுத்து தவறு செஞ்சிருக்கலாம், உன்னுடைய கைகள் தவறு செஞ்சிருக்கலாம், உன்னுடைய கால்கள் தவறு செஞ்சிருக்கலாம், அல்லது உன்னுடைய சரீரம் முழுவதும் தவறு செஞ்சிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல நீங்க தவறு இருக்கலாம். தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்கலாம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக ஏற்றவளாக இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, அவயவங்கள் எல்லாம் உம்முடைய அவயவங்களா மாறட்டும் சொல்லி இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உண்மையாய் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் பிள்ளைங்க மேலையும் உண்மையாய் கத்தாவே கத்தாவை கேட்டுக்கொண்டிருக்கிற, உண்மையாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதெல்லாம் எனக்காக தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறாரு. ஆண்டவர், என் கண்ணை சுத்தப்படுத்த, டிவி பார்த்துட்டேன், தேவையில்லாத ஆட்டத்தை பார்த்துட்டேன், தேவையில்லாத பாட்டை பார்த்துட்டேன், தேவையில்லாத காரியத்தை நான் காதுல கேட்டுட்டேன், தேவையில்லாத காரியத்தை முகத்துல கத்தாவை வச்சுட்டேன். எத்தனையோ பேர்ல முக நாடி வேறுபட்டுச்சு, என் நெத்தி வேறுபட்டுச்சு, என்னுடைய தலை முடி வேறுபட்டுச்சு, என் கழுத்து வேறுபட்டுச்சு, கர்த்தாவே, என் கைகள் வேறுபட்டுச்சு, என்னுடைய சிந்தை வேறுபட்டுச்சு. ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்முடைய பிள்ளையாய், உம்முடைய அவயவங்களாய் நான் மாற என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறேன். எல்லாரும் மேலேயும் ஒரு அபிஷேகம் கடந்து வரட்டும். இயேசுவின் ரத்தம் கடந்து வரட்டும். இயேசுவின் ரத்தம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஒரு பங்கு, என் பங்கு நாங்க செஞ்சிட்டோம் ஆண்டவரே, என் பங்கு நாங்க செய்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அர்ப்பணிப்பு தேவை. சுத்திகரிப்புக்கு தேவையான ஒரு பெரிய காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நமக்கு அர்ப்பணிப்பு தேவை, ஒப்பு கொடுத்தல் தேவை, மனம் திரும்புதல் தேவை, தேவ பயம் தேவை, ஜெபம் தேவை, தேவ வசனங்கள் நமக்கு தேவை. இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சரீரத்துக்குள்ளாக வரும்போது அவன் சுத்திகரிக்கப்படுவான். மறுபடியும் சொல்கிற அர்ப்பணிப்பு தேவை. உங்களை அர்ப்பணிங்க, இன்னைக்கு அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் ஒண்ணும் இல்லை, களிமண்ணா உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். மனம் திரும்புதல் நமக்குள்ளாக வரட்டும். ஒரு மனம் திரும்புதல் எனக்குள்ளாக வரட்டும். தேவ பயம் வரட்டும். கர்த்தர் பார்க்கிறார் என்ற பயம் வரட்டும். ஜெபத்துல தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. வசனத்தை கேட்டு வசனம் உங்களை சரிப்படுத்தட்டும். இவைகள் எல்லாம் உனக்குள்ளாக வரும்போது உனக்குள்ளாக ஒரு சுத்திகரிப்பு வரும்.
ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க எனக்கு தெரியல. உனக்கு பிரியமானது அப்பா கிட்ட கொடுங்க. பிரியமானது நீ நேசிக்கிறது அப்பா கிட்ட கொடுத்துரு. உன் கண்ணுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும், அது கொடுத்துரு. உன் இருதயத்துக்கு பிடிக்கிறது அப்பா கிட்ட கொடுத்துரு. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அவருடைய ரத்தத்தை ஊற்றி நம்மை கழுவுற ஒரு தேவனா இருக்கிறார். இப்ப ஒரு பங்கு என்ன நான் சரிப்படுத்தினேன், என்னை நான் சுத்திகரிக்கிறேன். ஆண்டவரே, இப்போ உம்முடைய பங்கு என் பாவம் அற, என் அக்கிரமங்கள் நீங்க, என்னை சுத்திகரி, ஈசுப்பினால் என்னை கழுவி சுத்தமாக்கும். கேளுங்க, அடுத்தது அவர் பங்கு அவர் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். நான் சுத்திகரிப்புல முற்றிலுமாய் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உன்னை சரியாக்கி நாளைக்கு நீ காண போகிறது ஒரு பெரிய அற்புதம், பெரிய அதிசயம். எதிர்பார்ப்போடு இருங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணி நான் முடிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அருமையான கர்த்தாவே, இந்த சுத்திகரிப்பு ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வீட்டில் கொண்டு வந்து எங்களுடைய ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து, வார்த்தைகளையும் வசனத்தின் நிமித்தமாக எங்களை சரிப்படுத்தி, நாளை ஆசீர்வாதத்துக்காக எங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் யாரெல்லாம் கர்த்தாவே இந்த காரியத்தில் அவங்க தங்களை அர்ப்பணித்து இருக்கிறாங்களோ, ஒப்பு கொடுத்து இருக்கிறார்களோ, தேவ பயத்தோடு இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் சரிப்படுத்துங்கப்பா. நாளை ஆராதனைக்காக தகுதிப்படுத்துங்க. அவங்க குடும்பத்தை சரிப்படுத்துங்க. கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை, உடன் பிறந்தவங்களை எல்லாரையும் சரிப்படுத்துங்க. ரத்தத்தை ஊற்றி கழுவுங்க. உன் நாம மகிமைப்படட்டும். நாளைய ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆராதனையும் ஆன்லைன்ல கொடுக்குறாங்கப்பா. தேசம் எங்கும், ஒருவேளை தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கெல்லாம் கர்த்தாவே ஆராதனையை இந்த ஆன்லைன்ல கர்த்தாவே செய்கிறாங்களோ, அதை ஆசீர்வதித்து அங்கீகரிங்கப்பா. பல ஆயிரம், பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ஜனங்கள் அதை பார்க்கட்டும். அவங்கவுங்க சபை ஆராதனையை அவங்கவுங்க பார்க்கட்டும். விசுவாசிகள் பார்க்கட்டும், மனம் திரும்பட்டும். வார்த்தைகளை, வசனங்களை கொடுத்து அது நிமித்தமாய் அவர்களை ஆசீர்வதி. எல்லா ஒழுங்கும் கிரயத்தோடு நடக்கட்டும். எல்லா தடைகள் நீக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கர்த்தாவே, நாளைய ஆராதனை ஒவ்வொரு இடத்துலையும் அங்கீகரிக்கப்படட்டும் அப்பா. விசேஷமாக ஊழியத்தை தாங்குகிற, ஊழியத்தைக்காக ஜெபிக்கிற, ஊழியத்துக்காக கொடுக்கிற, ஊழியத்துக்காக உழைக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதி. இந்த நாள் கர்த்தாவே, இந்த ஆராதனையில கர்த்தாவே, இந்த ஆன்லைன் மூலியமாய் கர்த்தாவே யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நேரடியாக தேவ பிரசன்னம் அவங்க மேல கர்த்தாவே கடந்து வரட்டும் அப்பா. அவங்க குடும்பங்களை ஆசீர்வதி. மனைவி, பிள்ளைங்களை, கணவர்களை கர்த்தாவே, குடும்பத்தில் இருக்கிறதான ஒவ்வொருவரையும் தேவனாகிய கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. ஆசீர்வதித்து அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளும். விசேஷமாக எங்கள் தேசத்தில் காணப்படுகிற இப்படிப்பட்டதான அப்பா ஒரு முடக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் சீக்கிரமாய் மாறட்டும். நாங்கள் விடுதலையாய் வந்து தெய்வத்தை சபையில ஆராதிக்க கிருபை பாராட்டு. திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. மனதார ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நடத்தும். பெரிய காரியங்களை செய்யும். பொறுப்படுத்தி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை. எல்லாம் சேர்ந்து சொல்வோம், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தோடு கடந்து செல்கள். கர்த்தரோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை 7:30 ஆராதனை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்கிறது. வந்து கலந்து கொள்ளுங்கள். வந்து கலந்து கொள்ளுங்கள்னா உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் இருங்க. ஆமாம், சர்ச்சிலலாம் நடக்கிறதில்ல. உங்கள் வீட்டில் அந்த ஆராதனையை பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.